ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் லேஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 4 ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 4.33 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் point DE and F lie on BC, CA and AB respectively. Suppose AB, AC and BC have length 13, 14 and 15 respectively. If AF by FB is equal to 2 by 5 and CE by EA is equal to 5 by 8, find BD and DC. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் பிசிக்கு மத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது டிங்கிற ஒரு பாயிண்ட் பிசிக்கு மத்தியிலையும் ஏசிக்கு மத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குது அண்டு ஏபிக்கு மத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குது. பிசிக்கு மத்தியில் உள்ள பாயிண்ட்டை டின்னு சொல்கிறாங்க, ஏசிக்கு மத்தியில் உள்ள பாயிண்ட்டை இன்னு சொல்கிறாங்க அண்டு ஏபிக்கு மத்தியில் உள்ள பாயிண்ட்டை எஃப்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த பாயிண்ட்ஸை பூரா ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஎஃப் பை எஃப்பி இஸ் 2 by 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு முன்னால் ஏபினுடைய வேல்யூ வந்து, ஏபியுடைய வேல்யூனா டோட்டல் லென்த். இந்த டோட்டல் லென்த்தை வந்து 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசியுடைய லென்த்து 15 கொடுத்துருக்காங்க. ஏசுடைய லென்த் வந்து 14 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னா டோட்டல் லென்த். ஓகேவா? அதுக்கப்புறம் இஃப் ஏஎஃப் பை எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 2 by 5. ஓகேவா? அண்ட் சிஇ பை இபி இஏ இஸ் ஈக்குவல் டு 5 by 8 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் the value of BD and DC கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம், லெட் அந்த BDயை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் டிசியை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட் வழியாக 3 லைன் கிராஸ் ஆகுது. அதுவும் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 3மே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. ஓகேவா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, more than 2 lines passes through the points. ஒரு புள்ளி வழியாக 2க்கு மேற்பட்ட கோடுகள் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இஸ் அ கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி பார்த்தா என்ன இருக்குது, 3 லைன், அதாவது ஏடி பிஇ அண்ட் சிஎஃப் என்ன ஆகுது, கிராஸ் ஆகுது. அதுவும் ஒரே பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் அந்த ஏடி பிஇ அண்ட் சிஎஃப் ஆர் கன்கரண்ட் ஆர் ஃபார்ம் ஏ கன்கரண்ட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ட்ரையாங்கிளில் 3 லைன்ஸ் கன்கரண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், சீவஸ் தியரத்தை பயன்படுத்தலாம். சீவஸ் தியரம் என்ன சொல்லுது, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள சீவன்ஸ் 3மே கன்கரண்டாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே சீவன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைனாக பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை லைனாக எடுத்துக்கிறேன். அந்த ஏடிஇ அண்ட் சிஎஃப் இது எல்லாம் கன்கரண்ட். ஓகேவா? இது கன்கரண்டாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த ரேஷியோ ஆஃப் த அந்த செக்மெண்ட்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஒன்றா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் த செக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, BD by DC into CE by EA into AF by FB is equal to 1 இருக்கும். The ratio of the segment as a product of 1 இருக்கும். ஓகேவா? அந்த ரேஷியோ எடுத்துட்டு அதை நீ ப்ராடக்ட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுபடி என்ன சொல்லிக்கலாம், ஏற்கனவே எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிடி அண்ட் டிசி மட்டும் என்னன்னு தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன், இதை ஒய்ன்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? இன்டூ சிங்கிறது 5, இஏங்கிறது 8, அப்புறம் இன்டூ ஏஎஃப் 2 by 5 is equal to 1. AF 2 கொடுத்துருக்காங்க, FB is equal to 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இல்லை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5 கேன்சல் பண்ணலாம். 2 1 is 2, 4 2s are 8. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, x by y
இன்ட்டு 1/4 இஸ் ஈக்குவல் டு 1. இதை என்ன பண்ணிடலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x/y இஸ் ஈக்குவல் டு 4னு வந்துடும். அப்போ நான் x இஸ் ஈக்குவல் டு 4y. இதை என்ன எடுத்துக்கிறேன், 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரம் த டயக்ராம் இல்லைனா ஃப்ரம் த ஃபிகர், அந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ண அந்த ட்ரையாங்கிள் இருந்து, அதாவது ஃப்ரம் த ஃபிகர் பிசி அப்படிங்கிறது எப்படி பிரிச்சுக்கலாம்னா பிடி ப்ளஸ் டிசின்னு குறிச்சிக்கலாம். ஏன்னா இவங்க தான் என்ன கொடுத்துருக்காங்க, டிங்கிற ஒரு பாயிண்ட்டு பிசியில் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதிக்கிறேன். என்ன பிசி என்ன எடுத்துருக்காங்கன்னா 15, பிடி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதே இது டிசிஏ ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் 1 படி என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக 4yன்னு போட்டுக்கிறேன். அப்போ நான் 4y ப்ளஸ் ஒய், அப்படின்னா 15 இஸ் ஈக்குவல் டு 5y அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இல்லை ஒய் கண்டுபிடிச்சிடலாமா, அந்த 5 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. 15/5 இஸ் ஈக்குவல் டு ஒய் அடி கொடுத்தீங்கன்னா 3. therefore y இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு. ஓகேவா? ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் ஒய், வேல்யூ ஆஃப் ஒய் இன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன பண்ண சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 யாருன்னா என்ன இருக்குது, x இஸ் ஈக்குவல் டு 4y இருக்குது, y இப்போ என்ன போடுறேன் 3 அப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 12. therefore நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது BD கண்டுபிடிக்கணுமா. therefore the value of BD is equal to x ன்னு எடுத்துட்டோம், x is equal to 12 கண்டுபிடிச்சாச்சு. and DC is equal to y ன்னு எடுத்துருக்கோம், is equal to y. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம்மதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.